இருக்காரு. அப்ப இவங்க 2 பேரும் வசிஷ்ட முனிவரும் விஸ்வாமித்திரரும் அன்னதானம் கொடுக்க போறாங்க. ஆனா விஸ்வாமித்திரர் ஒரே நாள்ல 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வைகுந்தத்துக்கு வந்துட்டார். ஆனா வசிஷ்டரோ ஒரு வாரம் ஆகி கூட அவரால் 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியாம அவரு வந்து பார்க்குறாரு பகவான்கிட்ட. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னால் என்னோட குறைவான தகுதி உள்ளவருக்கு அன்னதானம் கொடுக்க என்னால் இயலவில்லை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இவர் விஸ்வாமித்திரரோ நான் ஒரே நாளில் 100 பேருக்கு என்னோட குறைவான தகுதியில் உள்ளவருக்கு நான் அன்னதானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ பகவான் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கங்க, என்னைக்கு நீங்கள் உங்களோட குறைவானவர்கள் இருக்கிறார்கள் என்று நினச்சிட்டாலே உங்கள் மனசில் ஈகோ வந்துருச்சு. அப்போ உங்கள் மனசில் அந்த ஈகோ இருக்கிறதுனால தான் நீங்கள் உங்களால் ஒரே நாளில் 100 பேரை தேடி கண்டுபிடிச்சி அது அப்போ உங்களோட குறைவானவர்கள் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் அந்த உங்களுடைய அந்த மரியாதையை நீங்கள் இழந்துடுறீங்க. அப்போ ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசிஷ்டருக்கு யாரையுமே அவரோட குறைவாக அவர் எடை போடலை. அதனால் அவருக்கு குறைவானவர்களுக்கு அவருடைய குறைவானவர்கள் அன்னதானம் கொடுக்க முடியல, கிடைக்கல அவருக்கு. அப்போ யாரிடமும் அவர் குறைகளை பார்க்கவில்லை. இதுதான் இந்த உரையாடலுடைய மாரல், இதோட கருத்து. சரிங்களா? அப்போ எப்படின்னா விஸ்வாமித்திரர் மற்றவர்களை தன்னுடைய குறைவான தவம் உள்ளவர்கள் என்று நினைக்கிறார். ஆனால் வசிஷ்டரோ தன்னுடன் யாருமே அவரோட குறைவானவர்கள் என்று அவரால் நினைக்க முடியவில்லை. அப்படி நினைக்காதவர்களுக்குத்தான், அதாவது பிறரை குறைவாக நினைக்காதவர்களுக்குத்தான் நாம் முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த உரையாடலின் கருத்து. நன்றி, வணக்கம்.